அப்படியே அப்படியே ஆய் மிதிச்ச மாதிரி இப்படி 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 குதிக்கிறாரு. அப்புறம் இப்படி இப்படி ஸ்டெப்பு போடுறாரு. தலை வந்து சூப்பரா ஆடுவார். அதை பத்தி தலைலாம் ஆட ஆரம்பிச்சா அந்த மங்கா தலை பாரு இப்படி இப்படி ஆடினாரு. அவரே சொல்ற இப்படி இப்படி ஆடுனாரு. அழகா சாங்ஸ் ஸ்பார்க் சாங் ஸ்பார்க் ஆச்சு. எப்படி கரண்ட் சாக்கு மாதிரி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்க சொல்ல அந்த ப்ரொமோ பார்க்க சொல்லி நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்கு பெருசாலாம் சொல்ல முடியல. யுவன் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காப்புல. அண்டு யுவன் வாய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸ்டெப்ஸும் பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரெண்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல. தளபதி ஸ்டெப்புக்கு டான்ஸுக்கு தான் வச்சுக்கவே முடியாது. நீங்கள் செம்மையாக ஆடுவார். அதை பற்றி பேசுகிற அளவுக்கு நாங்கள் ஒத்து இல்லை. நல்லா தான் இது இருக்காது. அண்டு ஐயோ என்னடா இது சூப்பராக கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஃபஸ்ட்டு சாங் அந்த தளபதி வாய்ஸ் சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு சாங்கில். ஓகே, நிறைய பேர் இந்த சாங் வந்து விஜய் தான் பாடியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் யுவன் பாடியிருக்காரு. ஸோ அதை எதிர்பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்களே அவங்க 2 சாங் தான் பாடியிருக்காங்கன்ட்டு ஒரு படத்தில். அதனால் அது 2ம் வந்துருச்சு. தேர்ட் சிங்லாம் வந்ததில்ல, எந்த இதுவும் இல்லை. இப்போ நிறைய விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயோட படங்கள் பொதுவாக பாட்டு ஹிட் ஆயிரும். பட் இந்த படத்தை ஃபஸ்ட்டு 2 சிங்கிலுமே அந்த அளவுக்கு இல்லை, இதுவும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டிசப்பாயின்மெண்ட்னு சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா விஜய் படம்னாலும் ஒரு ஹைப் இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் ஹைப் மைல்டாக தான் இருக்குது. அதில் பாட்டு ஒரு குறைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆல்ரெடி படமே ஒரு குறை, பாட்டு ஒரு குறை. இல்லை இல்லை எடுத்தது ஹைப்பில் எதுவும் தெரியாது. இல்லை விஜய் படம் விஜய் படம்னா ஹைப் எங்கேயோ இருக்கும். லாஸ்ட்டில் வந்து ரியோ சொன்னீங்கல்ல, அது ஹைப் எங்கேயோ இருந்துச்சு. அது ஒரு ஈவெண்ட் ஃபிலிமாகவே போயிடுச்சு. இது அவ்வளோ பெருசாக இல்லை, அதுதான் சொல்ல முடியும். ஹைப் இல்லை. வெர்ஷன் ஒன்று காட்டுறாங்க, மூஞ்சி ஒரு மாதிரி. அது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது ப்ரோ. ஏஐ பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி வைஸ் சொல்லணும்னா நல்லா தான் இருக்குது. அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு இது இல்லை. எங்களுக்கு திடீர்னு பார்க்க சொல்ல விஜய் வியர்டாக தான் தோணுது. இந்த லிரிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கங்கை மண் எழுதியிருக்காரு. லிரிக்ஸ் எல்லாம் கேட்குது. ஃபஸ்ட்டு பாட்டோட இது பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பாட்டு நான் பார்த்தேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்தா நீ நான் பார்த்தா ரீபீட் அந்த சாங் மாதிரி இருக்கு. பார்த்த வரைக்கும் 2 சாங்குமே இன்னொரு படத்தோட காப்பி அப்படின்னா சொன்னாங்க. இது அப்படி தான் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எல்லா சாங்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. காப்பினா அது நம்ம அவங்க ஒன்று நினச்சி போட்டு இருப்பாங்க. நமக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வரும், அது சொல்ல முடியாது. ஓகே, நீங்கள் சென்னை 28லேருந்து இப்போ மாநாடு வரைக்கும் வெங்கட் பிரபு படம் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு கதை இப்படி பண்ணியிருந்தா எனக்கு விஜய் வச்சு பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். மங்காத்தா மங்காத்தா மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க. ஆமாம், மங்காத்தா மாதிரி ஒரு இது கேரக்டரைசேஷன் விஜய்க்கு வச்சு கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அந்த வில்லத்தனம் ஆமாம் விஜய்க்கு செட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? செட் ஆகுமே ப்ரோ. ஏன்னா இது வந்து ஒரு சாம ஒரு வில்லனிசம் யார் வேணால் பண்ணலாமே ப்ரோ. அதனால் விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த இது நடிப்பு தான் ப்ரோ ஃபுல்லாக. கூபஸில் போட்டுருக்கோம். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து 2 வெர்ஷன் இருக்கு, 2 விஜயோட ஃபேஸ் இருக்கு. ஒன்று ஓல்டு, ஒன்று எந்த ஃபேஸ்? இது ஓல்டர் வெர்ஷன் தான். ஓல்டர் தான். ஓல்டு வெர்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படம்? எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ. இது எப்படி இருந்தாலும் விஜய் வச்சு படம்னா ப்ராஃபிட்டில் போயிடும். ஸ்டோரி வைஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா படம் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கேம் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி தோணல. சரி, ஏன்னா வெங்கட் பாபு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னு தெரியல, பார்ப்போம். எல்லாரும் மாநாடுக்கே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்துச்சு. அது எவ்வளோ பெரிய சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. இவர் வந்து ட்வீட் பயங்கரமாக போட்டுருக்காரு, விஜய் பற்றி ஹைப்பாக போட்டுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ட்விட்டர்லாம் நாங்கள் மோஸ்ட்டாக பார்க்கறதில்ல. இன்ஸ்டா கம்மி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ஏதாவது? ஆமாம், இது ஒன்று சொல்லணும். எந்த பார்த்தும் ஐப்பி வச்சுட்டு போகாதீங்க. தேட்டருக்குள்ளே போகும்போது அந்த ஐப்பை கீழே எதுக்கி வச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம நல்லா பார்க்கணும். ஐப்பை பீட் பண்ணாமல் கொஞ்சம் எதுவுமே தோணாமல் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடணும். ஏன்னா ஐப் வச்சாதான் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் நிறைய கிடைக்கும். ஏன்னா ஹைப் நிறைய பார்த்தா செகண்ட் ஹாஃப் அந்த மாதிரி போயிடுச்சு. அதனால போச்சு. ஓகே, இந்த ஸ்பார்க் சாங் கேட்டப்போ உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு? ஆச்சு ப்ரோ. அவ்வளோவா கேட்க சொல்ல நல்லா தான் இருந்துச்சு. இல்லை, ஒரு 2-3 வாட்டி கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள். சொல்லுங்க. ஸ்பார்க்லாம் ஆகலை. ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஆள் ஞாபகம் வந்துச்சு பார்த்தோன்னே. அதால ஏன்னா இப்போ தான் அடிபட்டு வந்திருக்காப்புல, அதான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எதுவும் சொல்லுங்க ப்ரோ. பாடு நல்லா தான் இருக்குது. ஆனால் விஜய் ஸ்டெப்பு தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆனால் எப்படி ஸ்டெப்பு போடுவார் உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக போடுவார். ஆனால் இதில் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை ஸ்டெப்பு. நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படியே அப்படியே ஆய் மிதிச்ச மாதிரி இப்படி 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 குதிக்கிறாரு. அப்புறம் இப்படி இப்படி ஸ்டெப்பு போடுறாரு. தலை வந்து சூப்பராக ஆடுவார். அதை பற்றி தலைலாம் ஆட ஆரம்பிச்சா அந்த மங்கா தலை பாரு இப்படி இப்படி ஆடினாரு. அவரே சொல்ற இப்படி இப்படி ஆடினாரு. அழகா அழகா ஆடினாரு. மங்கா தலைலாம் யார் தெரியுமா? எத்துரா தலையை சொல்கிறேன். என்ன தளபதி டான்ஸை யாராவது வச்சுக்க முடியாது. ஓகே, அதை ஒத்துக்கிறேன்.
ஆக்டிங்கில் தலையடிச்சுக்க யாருனாலையும் முடியாதுடா. சொல்லு. ஆக்டிங்கும் தளபதி தான்ப்பா. நீங்கள் 2 பேரும் படிச்சுக்க. ஓகே தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸ்பார்க் சாங் கேட்டீங்க. ஆமாம். எப்படி இருக்கு ஸ்பார்க் ஆச்சா? ஸ்பார்க்கு கொஞ்சம் ஆச்சு. அது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா இப்போ யுவன் பாட்னா தேர் வில் பி எக்ஸ்பெக்டேஷன். அவர் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங். ஏன்னா அவர் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸும் நல்லாயிருக்கும். அண்ட் தளபதி விஜயோட ஒரு பீக் இருக்கிற ஹீரோ வந்து ஒரு லாஸ்ட் மூவி இல்லாட்டி லாஸ்ட் செகண்ட் மூவி அந்த மாதிரி இருக்கிறப்ப இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. பட் இட்ஸ் ஓகே. திஸ் இஸ் பெட்டர். லிரிக்ஸ் இன்னும் டீப்பாக இருந்திருக்கலாம். அந்த சாங்கோட இன்டென்ஷன் ஒரு பெப்பியான சாங் வைக்கணும் அந்த மாதிரி இன்டென்ஷனோட வச்சா ஓகே. பட்டு எல்லா சாங்கும் இன்னும் டீப்பான லிரிக்ஸ் ஒரு 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 ஸ்ட்ரைக்கார மாதிரி அந்த சாங்கோட இன்டென்ஷன் மாதிரி ஸ்ட்ரைக்கார மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் திஸ் இஸ் ஓகே. திஸ் இஸ் லிரிக் வந்து கங்கையம்மன் எழுதியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 65 வயசு மேலே ஆயிடுச்சு. ஓகே. அவங்க அப்பா எழுதியிருக்காரு. ஓகே. ஒரு யங்கர் வெர்ஷன் யாராவது எழுதினா நல்லா இருக்கும். விவேகா அந்த மாதிரி. இல்லை அப்படின்னு இல்லை, ஒவ்வொருத்தரோட திங்கிங் ஒவ்வொரு மாதிரி. அவர் நல்ல லிரிக்ஸிஸ்ட் தான், நல்லா பண்ணியிருந்தார் முன்னாடி, இப்போயும் நல்லா தான் இருக்கார். பட்டு அந்த யூஸ் ஆஃப் அந்த அந்த லிரிக்ஸிஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்ற அந்த ஹோலாக ஒரு சாங் வெளியே வரப்போ அந்த அவுட்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் தனித்தனியாக பார்த்தா இட்ஸ் ஓகே. இட்ஸ் பெட்டர். நிறைய பேர் சொல்கிறதுனா விஜயோட அந்த லாஸ்ட் லியோ படம் வரைக்குமே சாங்ஸ் எல்லாமே ஆல்பம் சூப்பராக இருக்குது. இப்போ லாஸ்ட் இந்த லியோ இந்த கோட் படத்தில் லாஸ்ட்டாக அந்த 2 சிங்கிளும் சரி இதுவும் சரி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை ஆக்சுவலாக லியோ வந்து விக்ரமோட மைலேஜ் வச்சு வந்துச்சு. அண்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கப்ப அனில் வந்து இன்ஃபார்ம் ஒரு மியூசிக் டைரக்டர், அவரோட ரீசன்ட் ஹிட்ஸு எல்லாமே ஒரே நேரத்தில் வந்ததால் லியோ சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ கோட்டுன்றது தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூவி, அதுக்கு முன்னாடி எந்த ஸ்பாட் 1 எதுவுமே இல்லை. இன்னொன்று விஜய் லாஸ்ட் மூவி வேறு. ஸோ லியோ கம்பேர் பண்ணுறப்ப இது இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலி இந்த சாங் அந்த படத்தில் எங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு தெரில, அதுக்கு முன்னாடி என்ன சீன்ஸ் வருதுன்னு தெரில. ஸோ அதெல்லாம் இந்த பாட்டோட ரிசல்ட்டை இம்பேக்ட் பண்ணும் ஆக்சுவலி அந்த மூவி வெளியே வந்தோடனே. பட்டு இப்போதைக்கு பார்க்குறப்ப லியோ கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் கம்மியாக தான். ஏன்னா லியோ வர அந்த நாரிடி தான் பாட்டு அண்டு அதுக்கடுத்து வந்த அந்த ஒரு மெலடி சாங் வருமே ஒரு ஸ்டார்டிங்கில் சாங், அந்த சாங்கும் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே அந்த படத்துக்கு முன்னாடி வந்த சாங் தான். பட் நல்லா இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் கம்மி தான் பிரதர். இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது இப்போ பார்க்குறப்ப. டிஜிங் டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ரஜினிக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கதையோட கோர் தான். இப்போ கதை வந்து ஒரு விஜயை எங்கே காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, டைம் ட்ராவல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிஏஜிங் டெக்னாலஜி இப்போ ஓகே. எண்ட் ரிசல்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில. இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஸ்ட்ராங் ஸ்டெப்ஸு ஆக்சுவலி அது ஒன்று சாங் காப்பாற்றிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரஞ்சிதமே பாட்டு கூட ஃபஸ்ட்டு அந்த கடைசி பீட் அப்போ விஜயோட ஸ்டெப்பு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த பாட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாச்சு. விஜயோட ஸ்டெப்பு வந்து சாங் ஓரளவு காப்பாற்றும், பட் ஸ்டெப்பு மட்டுமே அந்த சாங் காப்பாற்றும்னு இல்லை. பட் இப்போ நான் பார்த்ததுக்கு ஸ்டெப் நல்லா தான் இருந்துச்சு. ஆகலை, அதான் ஆக்சுவலி ஆகலை. ஆயிருந்தால் நல்லாயிருக்கும், பட் ஆகலை. சாங் நல்லா தான் சார் இருக்குது. ஸ்டெப்ஸ் எதுவும் இப்போ காமிச்சிங்க, ஓகே. நல்லா இருக்கு. ஓகே. விஜயோட ஃபர்ஸ்ட் 2 சிங்கிள் கேட்டீங்களா? விஜயோட 2 பாட்டு கேட்டீங்களா? அந்த படத்துல 2 பாட்டு கேட்டீங்களா? அந்த ஒரு சாங் மட்டும், அந்த பிரசாந்த் சாரோட ஆடு வரல, அது மட்டும் கேட்டேன். ஓகே. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்லாம் எப்படி? யுவன் சங்கர் ராஜா சூப்பராக இருக்கும் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த லியோ படம் மாதிரி விஜயோட இந்த முந்திர பாட்டுகள் மாதிரி எதுவுமே இது இல்லை, கேட்சியாக இல்லை அப்படிங்க. அது இன்னும் கரெக்டு தான். உங்களுக்கு எப்படி கேட்சியாக இருக்கா இல்லையா? அப்படி அந்த லியோ சாங்கை விட இதுக்கு அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, இது ஓகே தான் சார். ஓகே தான். ஓகே. இந்த மூஞ்செல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆமாம் உள்ளே ஒட்டி போயிருக்கு. அது எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அதில். ஸ்டெப்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது? ஸ்டெப்ஸு ஓகே தான் சார். அது எதுவுமே அவர் ஃபஸ்ட்டு ஆடு வரல அந்த மாதிரி இல்லை, ஓகே. ஓகே. வெங்கட் பிரபு வந்து இப்போ விஜய் வச்சு 2 கேரக்டர் வச்சு பண்ணிட்டு அது 2 கேரக்டரும் பார்த்தீங்களா? வயசான விஜய், யங் விஜய். இன்னும் அது பார்க்கல. வெங்கட் பிரபு படங்கள் பார்த்துருக்கீங்களா? அவரது அந்த சென்னை 28 அதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஃபன்னாக இருக்குமா இல்லை விஜய்க்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றுவாங்க? ஃபன்னாக விஜய்க்கு வந்து அந்த ஃபன்னாலாம் ரொம்பலாம் நல்லா இருக்காது சார். நல்லா இந்த ஃபேமிலி எதுவாக எடுத்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆக்ஷன்லாம் ஆக்ஷனும் இருக்கணும், ஃபேமிலியும் இருக்கணும்,
மற்றபடி காமெடி அவ்வளோவா அவருக்கு சூட் ஆகல. ஓகே, இந்த சாங் வந்து ஸ்பார்க்குன்னு பேர் வச்சிருக்காங்க. கேட்டோட ஸ்பார்க் ஆகுதா? அப்படிலாம் ஒன்றும் அவ்வளோ. ஸ்பார்க் சாங் கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? சாங் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. இன்னும் ஸ்பெஷலாக சொல்ல போனால் அதில் சில ஃப்ளூட் போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. லைக் அந்த இன்டர்லூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேட்க. ரொம்ப அனுபவம் ரசித்து கேட்டீங்க போல இருக்கு. ஃப்ளூட்டெல்லாம் எக்ஸ்பெக்டாக மென்ஷன் பண்ணுறீங்க. மியூசிக் தானே எப்போயுமே ஒரு சாங்க்கு ரொம்ப பெஸ்ட்டு. லிரிக் எப்படி எழுதினாலும் சரி, ஒரு சாங்க்கு வந்து மெயினாக மியூசிக் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எப்போயுமே. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, விஜயோட படத்தில் இருக்கிற சாங் மாதிரி இல்லை, இது வந்து விஜயோட சாங் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் ஃபேன்ஸை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு எங்களை ஃபுல்ஃபில் பண்ணாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொன்றா அவர் புதுசாக ட்ரை பண்ணுறாரு இல்லையா? ஸோ அவர் புதுசாக ட்ரை பண்ணுறது அவரோட ஃபேன்ஸ்க்காக. ஸோ எல்லாருமே அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரா இல்லைன்னு தெரியாது. பட் அது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அவர் புதுசாக ட்ரை பண்ணி புதுசாக செய்யணும்னு நினைக்கிறது இட்ஸ் அ கிரேட் திங். ஸோ அதை பாராட்டலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 சாங்குமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய பாட்டோட காப்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஏதோ பாட்டு ஆல்ரெடி கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே, அதனால் இவனை மாற்றிருக்கலாமோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, யுவன் இஸ் எனக்கு தெரிஞ்ச யுவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் இஸ் குட், வெரி குட் மியூசிக் டைரக்டர். மைட் பி 1 or 2 பிளேசஸில் காப்பி அடித்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாமே தவிர, பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட். தளபதியோட லுக்கெல்லாம் இப்போ ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சாலும் இட்ஸ் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஒரு பரிமாணத்தில் நம்மள தளபதி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இல்லையா? ஸோ பார்க்க நல்லா இருக்குது அண்ட் லுக்ஸ் குட். ஸ்டெப்ஸில் எப்படி சொல்லலாம், இட்ஸ் சூப்பர். தளபதி சொல்ல வேணாம், நல்லா டான்ஸ் ஆடுவார். ஸோ ஸ்டெப்ஸ் பற்றி நம்ம சொல்கிறதுலாம் இன்னும் இல்லை. இட்ஸ் குட் டான்ஸர், நல்லா ஆடிருக்காரு. ஓவரால் இந்த பாட்டு கேட்கும்போது ஸ்பார்க் ஆச்சு? ஹை பெப் இல்லை, பட் ஸ்பார்க் ஆச்சு எனக்கு.